கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர், நமக்கு போதிக்கிறவர். தூய ஆவியானவர் வருகிற பொழுது நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார், கற்றுத்தருகிறார், சரியான பாதையிலே நடத்துகிறார். கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரை வாங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பான்னு சொல்லி கேட்போம். ஆமென். தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீ. ஆவியானவரே, ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீ, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீ. ஆவியானவரே, ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழச் செய்பவரே. சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழச் செய்பவரே. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீதானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீதானையா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தேவனுக்குகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ. தேவனுக்குகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ. மகிமை மேல் மகிமை தருகின்றீர், மறுரூபமாக்கி மகிழ்கின்றீர். மகிமை மேல் மகிமை தருகின்றீர், மறுரூபமாக்கி மகிழ்கின்றீர்.
ஜெபிக்கிறீர் ஆவியானவரே, தூய ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, என் நல்ல இயேசுவே, நல்ல இயேசுவே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு இருதய ஆண்டவராக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இறைமக்களே, இருதய ஆண்டவர் மார்க்ரேட் மரியம்மாளுக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று, என்னுடைய திரு இருதய பக்தியில் நிலைத்திருக்கும் குடும்பங்களிலே பாவிகளுக்கு மனமாற்றத்தை கொடுப்பேன் என்றும், நீங்கள் எதை குறித்து ஜெபிக்கிறீர்களோ அதை உங்களுக்கு தருவேன் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சிங்கம்பாறை என்ற இடத்தில் ஒரு தாய், கணவனை இழந்த தாய், தன்னுடைய 2 மகன்களையும் அவர் கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருந்தார். 2 மகன்களும் சற்று பெரிய பையனாகின்ற பொழுது ஒரு பையன் அவருக்கு பிடிக்காத இடத்தில் வேறு ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண்ணை அவர் விரும்ப தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது இது பெரிய பிரச்சனையில் வந்து முடியும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த தாய் அந்த மகனிடம் சொன்னால் அவன் கேட்கவும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவன் வீட்டிற்கே வராமல் அவன் வீட்டை விட்டு பிரிந்து செல்லும் அளவிற்கு அவன் சென்று விட்டான். அன்பார்ந்தவர்களை, இப்பொழுதுதான் அந்த தாய் அழுதார். அவர்கிட்ட சொன்னேன், அம்மா, உன் வீட்டில் இருக்கக்கூடிய இருதய ஆண்டவரை விடாத, மிகப்பெரிய சொத்து உன் வீட்டில் இருக்கிறது. நீ அவர்கிட்ட மெழுகுதிரி ஏற்றி வச்சு ஜோம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமையில் ஒரு விரதம் இருந்து திருப்பலி ஒப்பு கொடுமா, பூசை எழுதி வை, உன் பையனுக்காக நன்றி பூசைன்னு சொல்லி ஒப்பு கொடு, கண்டிப்பாக உன் பையன் திருந்துவான், மாறிடுவான் என்று சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, அந்த தாய் ஒவ்வொரு வாரமும் திருப்பலி கருத்து கொடுத்து அவரும் விரதமிருந்து ஜெபித்து தீவிர நற்கரணை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, 2 மாதம் ஆகிறது, அந்த பையன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. 3வது மாதம் தொடங்கியது. அந்த முதல் வெள்ளிக்கிழமையில் அந்த அம்மா போய் ஜோம் பண்ணிட்டு பூசை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. பையன் வந்து வீட்டில் நிற்கிறான். அப்போ உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, ஸ்டாலின் எப்படி வீட்டுக்கு வந்த? இப்போதாம்மா வந்தேன். உடனே அந்த அம்மாவுடைய பாதத்தை தொட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் அப்படி செய்யலாமா என்று அவன் அழுகிறான். அப்பொழுது இந்த தாய், எனக்கு உன் மேலே ஒன்றும் வருத்தம் இல்லைப்பா என்று சொல்லி அந்த காரியங்களை புரிய வைக்கிறார். அப்பொழுது தான் அவன் சொல்லுகிறான், நானும் புரிந்து கொண்டேன், நானும் புரிந்து கொண்டேன், ஆண்டவர் என்னை புரிய வைத்தார் என்று சொல்லி அதன் பிறகு தாயோடு அந்த மகன் இணைந்த மகனாக, அந்த பழக்கங்களிலிருந்து விடுபட்ட மகனாக அவன் மாறி வந்தான். இன்று நல்லதொரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆதரவற்றவர்களுக்கும் அரவணைப்பு இல்லாதவர்களுக்கும் எனக்கென்று யாரும் இல்லையே என்று ஏக்கத்தோடு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த இருதய ஆண்டவர் துணையாக இருப்பார். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது மனமாற்றம் வேணுமா? யாராவது மனம் மாறணுமா? உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைங்க நீங்கள் நினச்சது மாதிரி நடக்கலையா? தயவு செய்து இருதய ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. இருதய ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் அந்த பிரச்சனைகள் அதிகமாவது போல் தெரியும். கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள். அந்த பிரச்சனை அதிகமாகிறது மாதிரி தெரியும், நீ கவலைப்படாத, தொடர்ந்து உறுதியாக இருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு வருவார், உங்கள்கிட்ட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு மக்களே, ஆகையால் இந்த திரு இருதய ஆண்டவரின் மாதத்தில் இன்னும் வணக்கத்தோடு நாம் ஜெபிப்போம், இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம். God bless you all. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன் தெரியுமா? மனிதர்கள் எப்போ நம்மளை விட்டு போறாங்களோ, உறவுகள் எப்போ நம்மளை கைவிடுதோ,
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்க இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வரும், நான் விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். எசையா 54 10வது வசனம் வாசிங்க. மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்து போனாலும், உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் இரக்கம் காட்டும் ஆண்டவர். கை தட்டுமா? அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உண்மையிலே சொல்றேன், நான் அனுபவித்து சொல்கிறேன், உங்களில் இருக்கிற ஒவ்வொருடைய மனநிலைமைக்கு தகுந்தபடி தேவன் இந்த வசனத்தின் வழியாய் பேசுகிறார். அல்லேலூயா. மலைகள் நிலை சாயலாம். நிலை சாயுமா? சொல்லுங்க. சாயலாம். என்ன? மலைகள் நிலை சாயலாம். நம்ம பார்த்தோம் சில நேரங்களில் மலைகள் குன்றுகள் என்ன செய்யுது, அதனுடைய இடத்தை விட்டு நகர்ந்து போகும் பொழுது ஒரு பெரிய பேரழிவை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மலைகள் நிலை சாய்ந்தாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்தாலும், ஆண்டவர் சொல்ல அப்படின்னா பெயருமா? சொல்லுங்க பெயருமா? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க வம்பாக மாறுவாங்களா? 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 மாறுவாங்க. உங்க மேல ரொம்ப பாசம் காட்டினவங்க, ரொம்ப நீங்க பாசத்தோடு இருக்கிறவங்க, ரொம்ப செல்லர்களை பாருங்க, நீ இல்லைன்னா என்னால் வாழவே அப்படின்னா நல்ல டயலாக்லாம் விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்படி எல்லாம் ரொம்ப 2 நாளைக்கு முன்பாக முழுரவு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அப்போ முழுரவு ஜெபத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது அப்போ அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னார், பிரதர் இந்த, நான் அவர் கேட்டேன், இந்த பிரதர் எங்கே பிரதர் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் கூட உசுருக்கு உசுராக இருந்தவர் பிரதர், உயிருக்கு உயிராக இருந்தவர், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லப்பட்டவர், அவரை பல கோடி ரூபா ஏமாத்திட்டார். அவர் இன்னைக்கு பரிதாபமா கடனாளியா, கடனை அடைக்க முடியாமல் அவர் நினைச்சாரு, பல இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் வேதனையோடு இருக்கிறார் என்று புலம்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். மலைகளும் குன்றுகளும் இடம்பெயர்ந்து சாய்ந்து போகலாம். அப்படின்னா என்ன? எனக்கு இவங்க எப்பவுமே என் கூடவே இருப்பாங்க நினைக்கிறவங்க நமக்கு விரோதமாகலாம். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட ஆண்டவருடைய அன்பை சிநேகமா, அவருடைய சிநேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். உம்மோடு சாக தயார்னு சொன்னாங்க, அப்படிதானே? உம்மோடு சாகிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம், அப்படிதாங்க சொன்னாங்க. உமக்கு என்ன வந்தாலும் அதை நாங்களும் அதில் பங்கு பெறுவோம் அப்படின்னாங்க. சீமோன் பேதுரு அதை அறிக்கையாவே விட்டார். அல்லேலூயா. ஆனா பிரச்சனை வந்து என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? இயேசுவுக்காக நின்னாங்களா? ஜீவனை விட்டாங்களா? அந்த பிரச்சனை வந்த உடனே அவர்கள் உலக பிரகாரமான ஒரு பாதையில் போனதுனால விட்டுட்டு ஓடினாங்க, மறுதளிச்சாங்க, ஒருத்தன் காட்டி கொடுத்தான். அது நமக்கு தெரியும். இதே மாதிரி சம்பவங்கள் நமக்கு நடக்கும். உங்கள் பையன் கைவிடலாம், பொண்ணு கைவிடலாம், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க விட்டுட்டு போகலாம். இதெல்லாம் நடந்து தான் தீரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் லவ் பண்ண பிரதர், இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்தோம் பிரதர் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கிறாங்க. ஏங்க? அன்னைக்கு இருந்த அன்பு என்னாச்சு அப்படின்னா அன்பு குறைஞ்சிரும். பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, மனிதர்களுடைய அன்பு நாட்கள் ஆக ஆக குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போகுமா இல்லையா? குறையுமா கூடுமா? குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். ஏதாவது ஒரு விதத்தில் அது குறைவுக்குள்ளானது. ஏன்? மனிதனுடைய அன்பு குறைவுள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு நிறைவுள்ளது.